பல மாவட்டங்களுக்கும் உலக அளவில் தமிழ்நாடு மாநில அளவிலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமாக இந்த நிகழ்ச்சிகளை நமது ஹோம் நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரே ஒரு நாள் இதை யோசித்தோம். ஏனென்றால் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்வார்கள். நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு நாம் பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை. இந்த வாய்ப்பளித்த நமது பள்ளி தலைமை செய்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். தாவல் ஐயா அவர்களுக்கும். ஏனென்றால் நாங்கள் இது நீண்ட நாள ஒரு ஆசை, இதுபோல் நிகழ்வுகளை நாங்கள் நடத்த வேண்டும் என்று நமது பள்ளியில் தான் முதல் முறையாக இந்த போட்டியை நாம் நடத்தினோம் கடந்த மாதம். அதற்கு உடனே நாங்கள் கேட்ட உடனே நம்முடைய இடத்தை கொடுத்து நீங்கள் இந்த நிகழ்வை நடத்துங்கள் என்று சொல்லி உடனே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அந்த நேரத்தில் நாங்கள் இந்த நன்றியை அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வருங்காலத்தில் நிறைய நிகழ்வுகளை நாங்கள் நடத்த வேண்டும். நிகழ்ச்சிகளை இதுபோல் மாணவ செல்வங்களை ஊக்குவிப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையில் மோட்டிவேஷன். ஏனென்றால் ஒரு பென்சில் எடுத்துக்கொண்டு வந்தால் அதை நாம் சார்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதெல்லாம் ஒரு பிரெயின். அதுபோலதான் நாம் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை சார்பாக மாற்றுவதற்கு எங்கள் அமைப்பு இதுபோல் சோசியல் சர்வீஸில் இயங்குவதற்கு முதல் முறையாக வாய்ப்பு கொடுத்த நேரம் நன்றி தெரிவிக்கிறோம். இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவே வாழ்த்துதுவே வாழ்த்துதுவே. நன்றி. சுகந்தி அவர்கள் வரவேற்பு. அனைவருக்கும் வணக்கம். இனி காலை வணக்கம். கரங்கள் கோர்ப்போம், மனிதம் காப்போம், அன்பின் கூடே இதயங்கள் வெல்வோம். ராமநாதபுரம் மாவட்டம் விளையாட்டு மற்றும் கலை பண்பாடு பயிற்சியாளர் நலசங்கம் இணைந்து இன்புட் ஜீசஸ் மெட்ரிகுலேஷன் ஆஞ்சிலோயோ ஹோம் குழந்தைகளின் சிறப்பு நிகழ்ச்சியாக எங்களுக்காக வாய்ப்பு வழங்கியதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். பிரதர் திரு ஐயா ஜான் பீட்டர் மற்றும் பள்ளியின் முதல்வர் பிரதர் திரு கிறிஸ் தாமஸ் அவர்களின் முன்னிலை நிகழ்ச்சியின் தலைவராக இருக்கும் பிரதர் அவர்களுக்கு எங்களது மாஸ்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர் மற்றும் செயலாளர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். தொடர்ந்து வரவேற்பு நடனம் தயாராக இருக்கும். வருகவே வணங்கிய வரவேற்போ வருகவே செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போ. வருகவே வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே. அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். அழகு தமிழ் கொண்டு உண்மை வரவேற்றோம், இனிய முகம் கொண்டு உண்மை வரவேற்றோம். வருகவே வருகவே வணங்கி பாடுகின்ற வருகவே 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 வணங்கி பாடுகின்ற வருகவே.
குரல் எழுந்து நாளடியில் நடம் பயின்று வாழ்த்துகின்ற வருகவே மரப்பொருள் எந்தம் தந்த நீரடி குரல் எழுந்து நாளடியில் நடம் பயின்று வாழ்த்துகின்ற வருகவே சச்சம் தகச்சம் அகிதச்சம் வருகவே வணங்கி பாடுகின்றேன் வருகவே 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 வணங்கி பாடுகின்றேன் வருகவே உலகம் முழுதும் அவனது வீடு கண்கள் மூடினே வாழ்த்து பாடு
ஒளிக்கனி காண கிடையாது மேகங்கள் மேகங்கள் இடங்களை பார்த்து பொழியாது கோடையில் இலை முதிரும் வசந்தங்கள் நாளை திரும்பி வரும் வசந்தங்கள் மீண்டும் வந்திருந்தால் குயில்களின் பாட்டு காட்டில் வரும் முடிவதும் இன்னும் பொருள்வதும் இந்த வாழ்க்கை சொல்லும் ஆழங்கள் தானே சொல்லி பாடிய மாணவிக்கும் எங்களது யோகா யோகான்னு சொன்னா எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா யோகாசனம் செய்யத்தான் கூப்பிடுறோம் அப்படிங்கிற மாதிரியே நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லை. யோகாசனம் செய்யறதை விட நிறைய இருக்கு. நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்து செய்யறது கூட ஒரு பயிற்சி தான். கண்ணை மூடி நல்லா ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து நேரா உட்காந்து செய்யக்கூடியது ஒரு பயிற்சி, அதுவும் யோகா தான். காலையில எந்திரிச்சு வாக்கிங் போறோம், அதுவும் ஒரு யோகா தான். யோகாங்கிறது நிறைய இருக்கு. விளையாடுறோம், எக்ஸசைஸ் பண்றோம், எல்லாமே யோகா தான். சாதாரணமா என்ன செய்யறாங்க, யோகாசனம் அப்படிங்கறத மட்டும்தான் மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆனா யோகால முதல்ல கண்டுபிடிச்சது வந்து இருக்கிற வடமொழியில. அந்த வடமொழியில தான் நம்மளோட பதஞ்சலி முனிவர் அவர்கள் தான் இதை வந்து எழுத்து வடிவம் கொடுத்து உயிர் ஊட்டி மக்களுக்கு முதலில் அறிமுகப்படுத்தினார். அதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொருத்தரா கொண்டு வந்தாங்க. யோகா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மனம் உடல் உயிர், மனமும் உடலும் ஒரு சீராக இருந்தால்தான் இது உயிர் நீண்ட ஆயுளோடு இருக்க முடியும். யோகா பயிற்சி செய்யறதுல முத்திரைகள் அப்படின்னு இருக்கு. ரொம்ப சிம்பிள் மெத்தட். அந்த முத்திரைகள் நம்மளோட ஃபிங்கர்ஸ் விரல் மூலமாக ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் சீரா இயங்கும். அந்த விரல் மூலமாக நின்றுக்கிட்டு, நடந்துக்கிட்டு, படுத்துக்கிட்டு, பயணம் பண்ணிக்கிட்டு எப்படி வேணாலும் செய்யலாம். சரியா? அந்த முத்திரைகள் இப்ப நம்ம செய்ய போறோம். இப்ப முத்திரைகள் அப்படின்னா இந்த ஃபிங்கர்ஸ், கட்ட விரலும் அதுக்கு அடுத்த விரல், இந்த ரெண்டு விரலையும் வச்சு மற்ற விரல்கள் ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிறோம். இதுக்கு பேரு சின் முத்திரை. ஸ்ட்ரைட்டா பத்மாசனம் போட்டாலும் சரி, சுகாசனம் போட்டாலும் சரி, வஜ்ராசனம் போட்டாலும் சரி, எந்த ஒரு ஆசனம் போட்டாலும் சரி நல்லா ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்து இருக்கணும். முதுகு தண்டு நேரா இருக்கணும். முதுகு தண்டு நேரா வச்சு இந்த முத்திரையை வச்சு ஒரு 2 minutes உங்களுக்காக. ஏன்னா நம்ம மூளை செல்கள் புத்துணர்ச்சி ஆகும். பிரெயின் ஆக்டிவ் இருந்தா தான் அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு டென்ஷன் இல்லாம எல்லாரும் ஹெட் பெயின் வரும். அந்த ஹெட் பெயின் இல்லாம இருக்கணும்னா நமக்கு என்ன செய்யணும், இந்த முத்திரை கண்டிப்பா வச்சு. அடுத்து வாயு முத்திரை. அதே ஃபிங்கர்ஸ கரெக்டா டைப் பண்ணி வச்சுக்கணும் நடு பாகத்துல. இதுக்கு பேரு வாயு முத்திரை. இந்த முத்திரை பண்றதுனால நமக்கு செரிமானம் சீராக நடக்குது. அதுக்கு அடுத்து இந்த முத்திரை சூனிய முத்திரை. சூனிய முத்திரை அப்படின்னா நம்ம காது வலி, காது கேளாமை, காது நீர் வடிதல், தைராய்டு சொல்லி நிறைய பேருக்கு தைராய்டு இருக்கு. ஏன்னா 30 yearsலயே வந்துருது. போய் ஒரு லேடி ஒரு கன்சீவ் ஒரு குழந்தை பிறந்தவே சொல்றாங்க, இல்ல குட்டி குழந்தைகளுக்கு கூட வந்துருது தைராய்டு. அதனால தைராய்டு சொல்லி சீரா இயங்கும். இந்த முத்திரை பண்றதுனால காது வலி. இப்ப ரைட் சைடு வலது பக்கம் காதுல வலி இருந்தா வலது காது, வலது கை மட்டும்தான் பண்ணணும். இடது பக்கம் இருந்தா இடது கை. நார்மலா எதுவுமே இல்ல அப்படின்னா சும்மா இந்த முத்திரை வச்சுக்கலாம். இதுக்கு பேர் சூனிய முத்திரை. பிருத்திவி முத்திரை. இது ஸ்டூடெண்ட்டுக்கு இம்யூனிட்டி பவர் பிடிக்கக்கூடியது. மூளை செல்கள் புத்துணர்ச்சியா இருக்கும், பிரெயின் ஆக்டிவ் ஆகும். நம்மளோட படிக்கும் போது நல்ல ஞாபக சக்தி கொடுக்கக்கூடியது. இந்த முத்திரை உடல்லையும் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது. 8 வயது முதல் 80 வயது வரைக்கும் இளமையா இருக்கக்கூடியது. அவ்வளவு ஒரு அற்புதமான முத்திரை. சரியா? இதுக்கு பேர் பிருத்திவி முத்திரை. அதுக்கு அடுத்து வர்ண முத்திரை. வர்ணம்னா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? வர்ணம், வர்ணன் மலை கேள்விப்பட்டிருக்க. வர்ண பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வர்ணன். அப்ப நமக்கு எப்பொழுதுமே உடல்ல நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முத்திரை. இப்ப நாள் முழுக்க வெளியில போயிட்டு வரோம், நிறைய பொல்யூஷன், உடம்புல ஹீட், வந்தோன்னா தலை அப்படி ஒரு பாரம், எந்திரிக்கவே முடியல. உடனே ஒரு டேப்லெட் போட்டா சரியாகுமா? அது சரியாகும்.
ஆனா உடல் உறுப்புகள் சரியாகுமா? எங்கேயாவது ஒரு டேமேஜ் ஆகி ஏதாவது பாட்டு எடுக்கிற மாதிரி வரும். வந்து இந்த முத்திரை வைங்க, அழகான முத்திரை. உடல் முழுவதும் நல்ல நீர் சத்தை கொடுக்குது, டென்ஷனை ஃப்ரீ பண்ணுது. நம்ம அப்படி நீட்டா இருக்கும், எப்ப பார்த்தாலும் எங்கா இருக்கும், நம்மளுக்கு உடலுக்கு ஷைனிங் கொடுக்கும். யோகா பயிற்சி என்பது உடலில் எவ்வளவு அமைதியான ஒரு நிலையை நாம் அந்த உடலுக்கு கொடுக்க வேண்டும். ஏனால் எல்லாருமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நம் உடலை நாம் பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்ததாக சிலம்பாட்ட மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் முன் உங்களுக்கு கண்ணுக்கு விருந்தாக இந்த பயிற்சி எல்லாம் உங்களை மோட்டிவேட் செய்து நீங்களும் இதுபோல் பயிற்சிகளில் கற்றுக்கொள்ளலாம். முடியாது என்பதே கிடையாது. வாழ்க்கையில் நாம் முடியும் என்பதை நாம் கண்டிப்பாக நம் எண்ணங்களிலும் எப்பொழுதுமே செய்ய வேண்டும். நான் கராத்தே பயிற்சியும் அளித்திருக்கிறேன். முடியாது என்பதே கிடையாது, உங்களாலும் முடியும் கண்டிப்பாக.
இரண்டாவது இடத்தை காளீஸ்வரி கலாச்சாரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். காளீஸ்வரி ஒண்ணு உடச்சிருக்கீங்க நினைக்கிறேன். உடைய மாட்டேங்குதா? ஐயோ அடித்து விட போட்டியிலே வந்து விட்டது. இந்த பொருள் வந்து உடைக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தேவி சௌந்தர்யா காளீஸ்வரி மற்றும் தேவி மூணு பேருக்கும் பாராட்டு தெரிவிக்கலாம். கைதட்டுங்க.
முதலிடமா வந்து சௌந்தர்யா அவங்க தான் வந்திருக்காங்க. சௌந்தர்யா வந்து எப்படி இந்த உலகம் உழைச்சிங்க, அவங்களுடைய விஷயத்தை வந்து அவங்க வந்து நம்ம கேட்க போறாங்க. எப்படி இந்த உலகம் உழைச்சாங்க அப்படிங்கிறாங்க. எப்பவுமே நம்ம என்ன டெண்டுல்கர் சச்சின் டெண்டுல்கர் மாதிரி பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயர்கள் தான் எழுதிட்டு வருவோம். இப்ப வந்து நம்ம உலக நமக்கு ஒரு சாம்பியனா இன்னைக்கு நம்ம முன்னாடி எழுதிட்டு இருக்க சௌந்தர்யத்தை நம்ம இந்த வெற்றி எப்படி அடைஞ்சு கேட்கிறோம். வணக்கம் ஒன்றே அவங்க வெற்றி பெறுவது மிகப்பெரிய உறுதுணையா இருந்துச்சு. அடுத்ததா வெற்றி பெற்ற காலிஸ் வெளியே அப்படியா அந்த உழைத்த கல்வி ஆய்வுக்கு உட்படுத்துவோம். அடுத்த முறை அனைவருக்கும் வணக்கம். நான் பலூன் முதல் பிஞ்சிருச்சு, அதனால மாணவ செல்வங்கள் அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா நம்முடைய மாணவர்கள் எல்லாருமே கராத்தேல வந்து பல சாகசங்களை புரிந்தார்கள். ஆமா, இந்த இடத்துல நீங்க சொல்லவே சந்தோஷமா இருக்குது. கருணா பாத்தீங்கன்னா ஜீப் அப்பவே ஒரு நான் சொன்ன ஒரு 10-15 வருஷம் முன்னாடி கையில ஏற்றி ரெக்கார்ட் பண்ணாரு. அவரை பத்தி நான் முன்னாடி பேசினேன். அது மாதிரி அவருக்கு நம்ம கார்த்திமே கராத்தே 3 பேருமே கட்டால பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம கட்டா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கராத்தேல மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சு டிஎஸ்பி முன்னாடி பரிசுலாம் வாங்கியிருக்காங்க. சோ இந்த நேரத்துல அவர்களை நான் அறிமுகப்படுத்துகிறது. இப்பொழுது பிஸ்கட் சாப்பிட்டு போடி பண்ணப்படுறாங்க. வாழ்த்துக்கள் கருணா, கார்த்தி, வாழ்த்துக்கள். கோபால் சரி, பேர் தான் சரி ஆகுது இல்லை. தேங்க்யூ. கோபால் கோபால் வாங்கிடுங்க. கோபால் வந்து முதலிடத்தை கை கொடுக்க யாரும் இல்லை என்று கலங்காதே. கை கொடுக்க யாரும் இல்லை என்று கலங்காதே. தன்னம்பிக்கை விட சிறந்த கை இந்த உலகில் எதுவும் இல்லை, மறக்காதே. தன்னம்பிக்கை விட சிறந்த கை உலகில் எதுவும் இல்லை, மறக்காதே.
பத்தோடு ஒன்றாக நீனும் இருந்து விடாதே. தனித்து நின்று நீ யாரென்று காட்ட வேண்டும், தயங்கி நிற்காதே. கடந்த காலத்தில் மீண்டு வரப்போவதில்லை. நிகழ்காலத்தில் நம்பிக்கையோடு செயல்பட்டால் எதிர்காலம் உன்னை கைவிடப் போவதில்லை. நிகழ்காலத்தில் நம்பிக்கையோடு செயல்பட்டால் எதிர்காலம் உன்னை கைவிடப் போவதில்லை. வெற்றிப்படி உடனே கிடைத்து விடாது, அதற்காக கலைத்தும் விடாதே. வேர்வை துளியில் வெற்றி மறைந்திருக்கு, எடுக்க மறைந்து விடாதே. வேர்வை துளியில் வெற்றி மறைந்திருக்கு, எடுக்க மறைந்து விடாதே. விழுந்தாலும் எழுந்து வெளிச்சமாக நின்றுவிடு, விழுந்தாலும் எழுந்து வெளிச்சமாக நின்றுவிடு. இல்லை என்றால் இந்த உலகம் உன்னை வார்த்தையால் கொன்றுவிடும். தொடர்ந்து தோல்வியை கண்டாலும் துவண்டு மட்டும் போகாது. வெற்றிக்கான வழியை தோல்வியிடம் கற்றுக்கொண்டு வந்தேன் என்று துள்ளி எழு. வெற்றிக்கான வழியை தோல்வியிடம் கற்றுக்கொண்டேன் என்று துள்ளி எழு. வெறும் கனவாக பறிக்காது. உழைப்போடு உன் கனவும் சேர்ந்திருந்தால் ஒருபோதும் அது தோல்வியை தழுவிவிடாது. உழைப்போடு உன் கனவும் சேர்ந்திருந்தால் ஒருபோதும் அது தோல்வியை தழுவாது. வாழ்க்கையில் உன் பாதை சரி என்றால் அவமானங்களும் துளியலும் அசைத்து கொடுக்காதே. நீ வெற்றி பெறும் வரை வீண் முயற்சி என்று சொல்லும் இந்த உலகம். நீ இலக்கை வெற்றி கண்டவுடன் விடாமுயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெறும் வரை வீண் முயற்சி என்று சொல்லும் இந்த உலகம். உன் இலக்கில் வெற்றி கண்டவுடன் விடாமுயற்சி என்று சொல்லும். என்னால் முடியும் என்ற மந்திரத்தை உனக்குள் எப்போது சொல்லிக்கொண்டே இரு. உன்னால் முடியும் என்ற மந்திரத்தை எப்போது உனக்குள்ளே சொல்லிக்கொண்டே இரு. ஏனெனில் நம்பிக்கை வார்த்தை நல்ல எண்ணங்களும் தான் நல்ல வாழ்க்கையின் ஆணிவேராகும். என்னால் முடிந்தவரை முயற்சி செய்துவிட்டேன் என்று சொல்லி சோர்வடையாதே. நான் நினைத்ததை அடையும் வரை சோர்வடைய மாட்டேன் என்று விழித்தேன். தோல்வி உன் இதயத்தை தாக்காமல் பார்த்து கொண்டே இரு. வெற்றி உன் தலைக்கு ஏறாமலும் பார்த்துக்கொள். தோல்வியை உன் இதயத்தை தாக்காமல் பார்த்து கொண்டே இரு. வெற்றி உன் தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கொள். உன் வெற்றிக்கு ஏழுபடியாக இருந்தவரை வாழ்க்கையில் மறக்காதே. ஆம், உன் வெற்றிக்கு ஏழுபடியாக இருந்தவரை வாழ்க்கையில் மறக்காதே. எங்களிடம் இந்த நொடிப்பொடியில் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வர நினைத்த ராமநாதபுரம் மாவட்ட விளையாட்டு மற்றும் கலை பண்பாட்டு பயிற்சியாளர் நல சங்கத்தை இந்த நொடிப்பொழுதும் எங்கள் இல்லத்தில் இருந்து என்றும் மறக்க மாட்டோம். நன்றி. ஆரம்பத்திலிருந்து இந்த ஹோம்லேயே படித்து இன்றைக்கு இந்த ஹோம்லேயே அவங்க ஒரு டைரக்டரா இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நமது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் இந்த விழாவை அருமையாக ஏற்பாடு செய்து எங்களுடன் இணைந்து இந்த போட்டியெல்லாம் நடத்தி மாணவ செல்வங்களை ஊக்குவித்துக் கொண்டு இந்த கோவில் மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கு. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு சான்றிதழ் வழங்கி நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம்.
எப்படி வேணா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஸ்கிரிபிள் பண்ணிக்கணும். ஸ்கிரிபிள் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கையெழுத்து அழகா வரும், டிராயிங் அழகா வரும். ஒரு போர் அடிச்சுட்டு தலை வலிக்குது, ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு, எரிச்சலா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு பேர் படிச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் எதையும் வெளியே பார்த்துட்டு கூட அப்படியே ட்ரா பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். உங்களே பிடிக்கும், உங்களே பிடிக்கும். டிராயிங் பண்ண உங்களுக்கு உங்களே பிடிக்கும். ஆஹா நம்ம இது பண்ணாச்சா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும், ரொம்ப உங்களே வெயிட் பண்ணணும். நீங்களே உங்களே லவ் பண்ணிக்கணும். ஷேப்ஸ் நெக்ஸ்ட் இந்த டிசைன் இருக்கியா, இந்த டிசைன்ல டார்க் ஷேடிங், இது டார்க் ஷேடிங், இது டார்க்கா இருப்பாங்க. ஸோ டார்க்கா இருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், லைட் ஷேடிங்கா கொண்டு வரலாம். இப்போ கை வச்சுட்டு என்ன பண்ணலாம், லைட்டா இப்படி ரப் பண்ணிங்கன்னா லைட்டா ஷேட் வந்து பாருங்க, லைட் ஷேடிங் வந்து இப்படி பண்ணீங்கன்னா லைட் ஷேடிங், டார்க் அண்ட் லைட். பென்சில் ஷேடிங் பொறுத்த வரைக்கும் டார்க் அண்ட் லைட் அப்படிங்கிறது கான்செப்ட் தான் வரும். இதுவும் அதே மாதிரி கவனிக்கல. அவர்களுக்கு பரிசு பொருளையும் வாங்கி வந்து அவர்களுக்கு நமது வேல்முருகன் சார் அவர்கள் நம்முடைய அசோசியேஷன் சார்பாக வழங்குகிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது நாம் தெரிவிச்சுக்கிறோம்.
இங்க வாங்க. தேங்க்யூ தேங்க்யூ நன்றி அனைவருக்குமே நன்றி. ஏன்னா எங்களுக்கு இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்தீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் நிறைய நாங்கள் நடத்தணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூமா தேங்க்யூ. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கூப்பிட்டவுடன் அன்புடன் வந்த என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இதயம் கணிந்த நன்றியை சொல்கிறேன். எல்லாரும் இறைவனை பார்த்திருக்கோமா என்பது எனக்கு தெரியாது. இறைவனை எல்லாருமே என்ன செய்ய முடியும், அன்புங்கிற ஒரு வடிவத்துல தான் பார்க்க முடியும். அவங்கவுங்க மருத்துக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு இறைவனை கும்பிடுவோம். ஆனால் இன்று நாம் பார்த்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய இதயத்திலும் நம்ம எந்த இறைவனை நினைக்கிறீங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. நீங்க கிறிஸ்டினை பார்த்தா கிறிஸ்டின், இஸ்லாமிய பார்த்தா இஸ்லாமிய, ஹிந்துவா பார்த்தா ஹிந்தா, ஒவ்வொரு மனிதர்களுமே இன்னைக்கு இருந்தாங்க. மாற்றுத்திறனாளி என்பது கடவுளுடைய சிறப்பான குழந்தைகள். அவர்கள் இந்த உலகத்துக்கு ஏதோ கடவுள் அவர்கள் மூலமாக ஒரு மகிமையை வெளிப்படுத்த போறாரு என்கிற ஒரு கருத்து அவங்களுக்குள்ள இருக்கு. அவங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கு என்பது நம்ம கண்ணன் சாரு எப்ப எனக்கு தெரிஞ்சு என்ன 2005 2006 டோமினிக் பிரதர் மூலமாக நம்ம இல்லத்துக்கு வந்தாங்க. இப்போ வரைக்கும் எங்க பார்த்தாலும் அந்த சிரிப்பு, அதுல நான் ஆயிரக்கணக்கான இறைவனை பார்க்கிறேன். இன்னைக்கு அவங்களுடைய குடும்பத்தை எல்லாரையும் பார்த்த உடனே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்காங்க அப்படிங்கறத இன்னைக்கு உண்மையுமே உணர்ந்தேன். கடைசி வரைக்கும் அந்த பாட்டு பாடுறதை நான் விட்டுட்டேன். சார் ஓமான பாட்டு இருக்கான்னு சொல்லி கடைசியில் அந்த பாட்டையும் பாட வச்சாங்க. அப்பதான் சொன்னேன், அந்த திறமையை நீ வெளிக்கொள்ளும் போது மைனஸ் சேனல் பிளஸ் சேனல் கடவுள் வெளிப்படுத்துவாரு. சோ அதுல உங்களை தனியா பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கிறீங்க வந்து அனைத்து இறைவன் மூலமாக நான் கற்றுக்கொண்டேன். அந்த அன்புங்கிற இறைவனுக்கு இங்க இருக்க ஒவ்வொருத்தருடைய நேம் எனக்கு தெரியாது. ஆனா எல்லாரையும் நான் இறைவனாக பாவித்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த எங்க ஏஞ்சல் ஹோம் சார்பாகவும் எல்லா தந்த சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நொடி பொழுது நாங்களும் உங்கள் குடும்பமாக இருந்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் எங்களுடைய பிரார்த்தனைகளை வேண்டிக்கிறோம். இதை விட எங்களுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் உங்க ஒவ்வொருத்தருடைய நல சென்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறோம். நன்றி சார், நன்றி. இருக்கிற அனைவருக்கும் இந்த உலகத்தில் யாரும் திறமையை இல்லாதவர்கள் கிடையாது. வாய்ப்புகள் கிடைப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமாக கிடைக்கும். அவர்களுக்கு கிடைத்த திறமைகளை இன்னைக்கு மிகப்பெரிய வல்லுநர்களாக நமது மாவட்டத்தில் திறமை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். வாழசீராம அவர்களுக்கு எங்களது நண்பர் மருத்துவர் முத்துபாண்டியன் சார் அவர்களும் இளங்கோ சார் அவர்கள் சோழகிராமன் சார் அவர்கள் இணைந்து வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மனவானில் சிறகிரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் சின்னஞ்சிறையே, என் நிலையை கேட்டால் உங்களுக்குள் உங்கள் போல சிறுநீர் இருக்க நான் ஆசை கொண்டேன். சிறுநீர் நீ வாழ்ந்து
பாடல் எல்லாம் நான் கண்ட பாடல் மனதிலே மாறிய வாசம் எனக்கு நான் கலங்கியதில்லை வார்த்தை சொன்னால் ஒருவற்ற வார்த்தையாகும் நான் பார்த்தாலும் தொட்டு செல்வார் என்னை பார்ப்பார் அவளை தட்டு துண்டிக்கிட்டு கவலை விட்டு மனசுக்குள்ள பாட்டு தீங்கும் பக்கமே பாடத்தான் அவளை தட்டு துண்டிக்கிட்டு கவலை விட்டு கத்தை கட்டு ஆடத்தான் சந்தோஷ காட்டுக்குயில் மனசுக்குள்ள பாட்டுக்கின் பஞ்சமில்ல பாடத்தான் தவிர தட்டு தள்ளிக்கிட்டு கவலை விட்டு கச்சை கட்டு ஆடத்தான் பழசையெல்லாம் சுட்டுக்கள் புதுசாயிட்ட பொழுதான தோட்டம் மற்ற தண்ணீர் உறவுக்குள்ள கொசு குப்பை கூடம் பத்து வச்சு காயலாம் விடியும் நல்ல வேலை பொந்த பாலம் எல்லாம் பாயலாம்
பாடத்தான் பாசம் வைக்க நேசம் வைக்க தோடு வந்து வாழ வைக்க அவனுக்கு உள்ள மட்டும்தானே கொடுத்தானே சொத்து நன்மை கொட்ட சொல்லு தினமும் திங்கி பாரு நன்மை கூட கற்றுக்கோல பாட்டு பாடும் வானம் பாடி நான் தான் கட்டுக்குள்ள மனசுக்குள்ள பாட்டு பாடத்தான் தமிழ் தொட்டு தவிக்கிட்டு கவலை விட்டு கச்சையிட்டு ஆடத்தான் உல்லாசம் காட்டுக்குள்ள மனசுக்குள்ள காட்டுக்குள்ள வந்து பாடத்தான் கவலை விட்டு தவிக்கிட்டு கவலை விட்டு கச்சைக்கிட்டு ஆடத்தான் சார் நீங்க பேசி கண்டக்ட் ஆரம்பிங்க. Thank you.